ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாங்க நம்ம இப்போ லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மெயினாக இந்த ஃபேமிலி லாவில் உள்ள சக்சஷன்ஸ், இந்து சக்சஷன் லா, கிறிஸ்டின் சக்சஷன் லா, இதெல்லாம் மெயினாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த தடவை வந்து ஃபுல்லாக வந்து வி வில் டீல் வித் த கேசஸ் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ் இது சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 48 எடுத்துங்க. சரி, ஆக்சுவலாக நம்ம ஷியா லாக்கு அப்புறமா வரலாம். ஃபர்ஸ்ட் வில் கோ த்ரூ தட் ஹிந்து சக்சஷன் லா. சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இப்போ ஹஸ்பண்ட் டைடு, விடோ, அப்புறம் வந்து சன்ஸ் இருக்காங்க, ஃபாதர் மதர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொத்தை வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு செப்பரேட் தி ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், எவ்வளோ ரேஷியோ கொடுக்கணும் அப்படின்றதான் முக்கால்வாசி 90% அந்த மாதிரி தான் இருக்கும் கேள்விகள் இதில். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், நம்ம வந்து எந்த ஹிந்து சக்சஷன் லா அப்ளை பண்ணுறோமா இல்லைனா வந்து இந்தியன் சக்சஷன் லா அப்ளை பண்ணுறோமா அப்படின்றதான் நம்ம வந்து கேள்வி இங்கே. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி டைடு. இப்போ பி வந்து அந்த அந்த வீட்டினுடைய ஹெட்டு, அவங்களுடைய பி டைட் ஆயிட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 2 சன்னு, ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகே, ஹி அலாங் வித் தட் ஹி இஸ் ஹேவிங் 2 brothers. ஓகே, கான்ஸ்டியூட் இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ வந்து இந்த இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு டைரக்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இங்க நான் வந்து ஆக்சுவலா வந்து பிரிச்சிருக்கேன் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் இதில் வந்து 3 லா சொல்றேன். ஓகே, இந்து சக்சஷன் ஆக்ட் 1956, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட், இது ஜென்ரலாக நமக்கு தெரியும் இந்து மேரேஜ் ஆக்ட், இது வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட், அந்த இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட். ஸோ இந்த 3 ஆக்டில் இருந்து தான் நம்ம பாசிபிளி வந்து நம்ம எல்லாத்தினுடைய இதுவும் நமக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ என்னன்னா அடுத்தது இப்போ இந்த இதுக்கு எது அப்ளை ஆகும்னு பாருங்க, எந்த செக்ஷன் அப்ளை ஆகும்னு பாருங்க. ஸோ மெயினாக வந்து இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட ஒய்ஃபு, சன்னு, டாக்டர், பிரதர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எப்படி வந்து பிரியுன்றதை நம்ம இப்போ வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ இது வந்து வெதர் பி ஹேஸ் 2 brothers கான்ஸ்டியூட் த ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆமாம், இவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தான். எஸ். ஓகே, வெதர் பிரதர்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஷேர்ஸ். எஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் 1 ஹையர்ஸ் வந்து இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டில் இந்த டோட்டல் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லும்போது இவங்க எல்லாமே வந்து அதுக்குள்ள வந்துருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுல என்னன்னா வந்து செக்ஷன் 8 ஆஃப் ஹிந்து செக்ஷன் 8 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 8, 9, 10 நம்ம பார்ப்போம். 8, 9, 10. 8 வந்து ஜெனரல் சக்சஷன் இன் கேஸ் ஆஃப் மேல்ஸ். 9 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் சக்சஷன், அதாவது எந்த ஆர்டர்ல வந்து நீங்க வந்து பிரிச்சு கொடுக்கணும். கிளாஸ் 1 ஹையர், கிளாஸ் 2 ஹையர், கிளாஸ் 3 ஹையர். அப்புறம் வந்து செக்ஷன் 10 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. செக்ஷன் 10 என்ன சொல்லுது? டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க வந்து எப்படி வந்து நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க பிரிச்சு கொடுக்க போறீங்க. ஸோ எது மோஸ்ட்லி வந்து ஹிந்து செக்ஷன் ஆக்ட்ல கேட்டாலே இந்த 3 செக்ஷனையும் நீங்க வந்து எழுதிருங்க. ஓகே, மோஸ்ட்லி. சரிங்களா? ஸோ இது நம்ம பார்க்க வேண்டியது மெயினா. ஸோ இதுல வந்து 8, 9, 10 சக்சஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டைரக்டா இதுக்கு போயிடலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் பி. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ பிரதர்ஸ் ஆல்சோ வி நீட் டு செப்பரேட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால வந்து ஸோ தெர் ஆர் 3 brothers. ஸோ ஆக்சுவலி 1/3 ஷேர் டு 1 brother, 1/3 ஷேர் டு 1 brother, 1/3 ஷேர் டு 1 brother போயிடுச்சு. இப்போ வந்து பி தான் இறந்துட்டாரு அப்படின்றதுனால இவரு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? ஒய்ஃப், சன்னு, டாக்டர். ஸோ 4 பேர். ஸோ 4 பேருக்கு ஒரு ஷேரு. இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, 1/4, 1/4. ஓகேவா? 1/4 ஆஃப் அந்த மிச்சம் 1/3 இந்த அமௌண்ட். அப்படின்னா வந்து ஆளுக்கு வந்து 1/12 ரேஷியோல வரும் உங்களுக்கு. ஓகே, கொஞ்சம் அந்த மேக்ஸ் நமக்கு தெரியணும், அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை பேருன்றதை பார்த்துட்டு மொத்தம் 4 பேர் இல்லையா? டினாமினேட்டர்ல 4 போட்டுக்கணும். ஓகே, மேல வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஷேர்ன்றதுனால ஒரு ஷேர் போட்டுக்கணும். போட்டு ஸோ அப்போ ஆளுக்கு 1/4 ஆஃப் இந்த 1/3 வரும் அமௌண்ட் டோட்டலா. ஓகே, விச் இஸ் லைக் 1/12. ஓகே, we will move to next problem. அது கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியன் அப்படின்னு வரும்போதே நம்ம வந்து நார்மலா வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்டுக்கு போயிடும்.
ஓகேவா? ஏன்னா வந்து கிறிஸ்டியன் ஆக்ட்ன்ட்டு வந்து நம்ம தனியா இது எடுத்துக்க மாட்டோம். ஓகே. இந்தியன் சக்சஷன் ஆக்ட்லயே வந்து அந்த கிறிஸ்டியன் ஆக்ட் வர்றதுனால வந்து அந்த கிறிஸ்டியன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல பாருங்க எக்ஸ் இஸ் எ கிறிஸ்டியன். அவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து லேடி. ஓகே. லேடிக்கு அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஃபாதர் மதர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து சன் இருக்காங்க. நான் இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டேன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ சன் இருக்காங்க, அந்த சன் இறந்துட்டாங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப், நோ ஷி இஸ் அ விடோ. இந்த சன்னுக்கு ஒரு டாக்டர் இருக்கு. இப்போ இது வந்து எப்படி பிரியும், ஹவு வில் நோ த ஷேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து மதர் அண்ட் பிரதருக்கு வந்து இது கிடையாது. ஓகே. பிரதருக்கு வந்து ஷேருக்கு வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஃபாதர் மதருக்கு வந்து ஷேர் வராது. ஓகே. ஸோ அதனால இப்போ இது யாருக்கு போகும் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து 1/3. மீதி இந்த டிசெண்டன்ட் அப்படின்னு டிசெண்டன்ட்னா வந்து அவங்களுக்கு கீழே உள்ள அவங்களுக்கு கீழே 2/3. ஸோ டோட்டலா பாருங்க இது 1/3 2/3 பிரியுது. ஓகே. இப்போ இதுல வந்து விடோவுக்கு ஒன்று இந்த டாக்டர் ஒன்று 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு ஒரு ஒரு ஷேர் கீழே டினாமினேட்டர்ல 2 போட்டுட்டு, ஏன்னா 2 பேருன்றதுனால டினாமினேட்டர்ல 2, ஆளுக்கு ஒரு ஒரு ஷேர். ஸோ இந்த 1/2 ஆஃப் 2/3, 1/2 ஆஃப் 2/3 வந்து விடோவுக்கும் டாக்டருக்கும் போவோம். ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளீட் வந்து 1/3 ஷேர் போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 32 and 35. 32 and 35 என்ன சொல்லுது? இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல ஸோ இது வந்து டெவல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எப்படி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறதுன்றத பத்தி சொல்லுது. அதே போல வந்து ஒரு விடோ இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே வந்து லீனியல் டிசெண்டன்ட், அவங்களுக்கு கீழே வந்து பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி பிரிக்கணும்ன்றத பத்தி பேசுது. ஸோ இந்த 32 and 33 வந்து முக்கியமான ஒரு இது இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போவோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து ராமு. ஓகே. ராமு இருக்காரு, அவங்களோட ஒய்ஃபு, ஃபாதர், மதர் இறந்துட்டாங்க. மதருக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவரும் உயிரோட இருக்காரு. ராமுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, பிரதருக்கு 2 சன் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஹிந்து மேல், ஹிந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் வந்துடும். இதுல வந்து இந்தியன்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நீங்க எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்தியன் சக்சஷன் ஆக்டுக்கு போகணும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இது ஜஸ்ட் ஹிந்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ ராமுக்கு வந்து ஒரு ஹிந்து, அவர் வந்து இறந்துட்டாரு, அவர் கீழே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, 3 சன்ஸ், 1 2 3, 3 சன்ஸ் அண்ட் 2 டாட்டர்ஸ். 2 டாட்டர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க, மதர்ஸும் ஃபாதரும் இருக்காங்க, அண்ட் 2 சன்ஸ் ஆஃப் த பிரதர். இப்போ இது வந்து எப்படி வந்து இதை வந்து பிரிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹிந்து சக்சஷன் பிரகாரம். ஹிந்து சக்சஷன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஜாயிண்ட் இது வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, இங்க கீழே உள்ள ஒய்ஃபுக்கு 3 சன்னுக்கு 2 டாட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிருவாங்க. ஓகே. தட் இஸ் எஸ். அப்புறம் வந்து ஃபாதருக்கு, மதர் ஆஃப் ஃபாதருக்கு, சன் ஆஃப் பிரதருக்கு, இந்த 2 சன் ஆஃப் பிரதருக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஷேர் போகுமானா ஷேர் போகாது. சி பட் அக்கார்டிங் டு ஜாயிண்ட் இன்டு ஜாயிண்ட் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எல்லாம் போவோம். ஓகே. இந்த பிரதருக்கு போவோம். பட் வேற இது எதுவுமே கொடுக்காதனால ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தியே கொடுக்கவே இல்லை. திஸ் மே பி அ இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி ஆல்சோ. ஓகே. ஸோ அதனால திஸ் கமிங் அண்டர் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஸோ இதுல வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, நல்லா நீங்க அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அதை எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்து சக்சஷன் ஆக்ட்ல அப்ளை பண்ணலாமான்னு பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கூட இந்தியன் சக்சஷன் ஆக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. அது ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு, இதை நீங்க வந்து எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதே நான் சொன்ன பாத்தீங்களா 8 9 10. 8 9 10 என்னது? இந்து சக்சஷன் ஆக்ட் 8 9 10. மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து இது எல்லாமே வந்துடும். இங்க வந்து மேல்ஸ் இருக்கிறதுனால ஜெனரல் சக்சஷன் ஃபார் மேல்ஸ். அப்புறம் வந்து எந்த ஆர்டர்ல நீங்க வந்து சக்சீட் பண்ணுவீங்க, எப்படி அந்த ப்ரொபோர்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஓகே. இதுதான் 8 9 10ல வந்துடும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த செக்ஷன்ஸ் நம்மளுக்கு இதுலயே கவர் ஆயிடும். சரி, அடுத்தது போவோம்.
Okay, Hindu by name Ramu. Hindu by name Ramu. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, 2 சன்னு, 2 டாட்டரு, ஃபாதர் மதர். ஓகே, இப்போ அவர் வந்து 1.2 lakhsல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டு போயிருக்காரு. ஓகே, ரிமெம்பர் இட்ஸ் அ செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இட்ஸ் நாட் அ ஜாயிண்ட் ஃபேமிலி, இட் இஸ் நாட் அ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் நீங்க பார்க்கணுங்க. ஓகே, கொஸ்டின்ல. ஸோ இது வந்து செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டின்றதுனால ராமு வந்து சொந்தமா வந்து சம்பாதிச்ச ஒரு சொத்து 1.2 lakh. இப்போ ஹவு வில் யூ டிஸ்ட்ரிபியூட் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம. ஸோ கிளாஸ் 1 ISR ஆட்டோமேட்டிக்கலா இது வந்து எந்த சக்சஷன் ஆக்ட் எடுத்துக்கணும், இதுல எதுவுமே கொடுக்கல இல்லையா? கொடுக்கலன்னா இது வந்து இன்டூ சக்சஷன் ஆக்டுக்கே தான் வரும். ஒன்னு இன்டூ ஜாயிண்ட் ஃபேமிலியில வராது, மேரேஜ் ஆக்ட்ல வராது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா திஸ் கம்ஸ் அண்டர் இந்து சக்சஷன் ஆக்ட். அதே மாதிரி 8, 9, 10 லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே 8, 9, 10 தான். ஸோ யாருக்கு இப்போ பிரியம்? ஃபாதர் மதருக்கு எப்படியா இருந்தாலும் போகாது, இந்து செக்ஷன் ஆக்ட் போகாது. அந்த ஒய்ஃபுக்கு, இந்த சன்னுக்கு, இவங்களுக்கு எல்லாம் போகும் இது. சாரி, இது ஒரு நிமிஷம். இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் லேட்டஸ்டா இந்த இது இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு, ஏன்னா வந்து லேடிஸ் எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உரிமை கொடுக்குறாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த டைம்ல வந்து மதர் பிஃபோர் ஆஃப்டர் 1956 பிஃபோர் 2005 வந்து மதருக்கு வந்து வராது. ஓகே, பட் வேரஸ் வந்து லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல மதருக்கும் சேர்ந்து வரும். சரியா? ஸோ இப்போ மதருக்கு, ஒய்ஃபுக்கு 2 சன்னு, 2 டாட்டருக்கு ஆக்சுவலா பிரிஞ்சு வந்துடாது. ஸோ எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? ஸோ 1/6 6 பாகமா போட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிரிஞ்சிடும். இது வந்து 2025. இது ஆக்சுவலா 24,000 வரும். இது வந்து 25,000 தப்பா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு 4 lakhs வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஃப்ரம் தர் எம்ப்ளாயர்ஸ், அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, சப்சிக்வெண்ட்லி they have taken a divorce. ஓகே, இப்போ இது வந்து ஈக்குவல் ஷேர் ஆகுமா? இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி போகுமான்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சி ஆஃப்டர் இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 27, disposal of property. ஓகே, அக்கார்டிங் டு இந்து மேரேஜ் ஆக்ட். ஸோ இது வந்து ஈக்குவலா வந்து தேர் ஆர் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் husband and wife. Okay, so that is how it works. Section 27 of Hindu Marriage Act 1955. So the instant problem is based on spousal property after divorce, disposal of property, section 27. இப்போ நான் படிச்சேன் அது. So the property purchased by wife and husband joint property. So அதனால வந்து they have the equal rights on the house. Hence the divorced wife has equal share in the house. Okay, 50%, 50% is equal share. Now comes the 16th. Okay, இதுல பாத்தீங்கன்னா வந்து Hindu male dies intestate. Okay, leaving behind mother இருக்காங்க, father இருக்காங்க, ஒரு சன்னு, ஒரு டாட்டரு, இன்னொரு டாட்டரு. ஓகே, அந்த ஒரு சன்னை வந்து ஆக்சுவலா இறந்துட்டாரு, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபு. இப்போ இந்த மதர் வந்து ஆக்சுவலா ரீமேரிட் and then this widow has been remarried to wife. இப்போ இது வந்து how this property will be distributed-ன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல வந்து எந்த ஆக்ட் அப்ளை ஆகும்னு பாருங்க. ஓகே, இது வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் அவனே கொடுத்துட்டான். அண்டர் இந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 2005ல இந்த 5 செக்ஷன் இருக்கு இல்லையா, 4, 6, 23, 24, 30, இது எல்லாமே வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, which is actually which tells that there are equal rights between the males and females in the legal system. So which means that okay, இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5. Okay, so 5 members இருக்காங்க இல்லையா? So totally there are 5 members. Denominatorல 5, ஆளுக்கு equal share. Numeratorல 1 போட்டு you need to provide. Indian Bank கோயம்புத்தூர் அக்கௌண்ட் அது ஃபாரின் அமௌண்ட் இருந்துச்சு. என்ன அமௌண்ட்? ராஜசேகர்,
ஆ ஆஹா ராஜசேகர் கொஞ்சம் மியூட்ல இருக்கீங்களா? ஆஹா ஆ மேடம். Okay, so we'll move on to the next one. Okay, now coming to 17th. ஆ மேடம். அது இப்போ அது அது அமௌண்ட் எதுக்கு வந்துச்சு மேடம்? 969 அமௌண்ட் வந்துச்சு Okay. 969 அந்த அமௌண்ட். Okay, so சீதான்றவங்க இருக்காங்க. Okay, so he has a father and mother. So father has provided her 60K, and through husband there is a uh, sale of there is அவங்க வந்து இவங்க வந்து ஹஸ்பண்டோட ஏர்ன் பண்ணிருக்காங்க 50K given by her husband. Now how is the legal heirs are get distributed? Okay, so whether H, M, F and S inherit simultaneously அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தங்கிட்டேருந்து வந்திருக்கு இல்லையா, ஆரிஜின் ஒருத்தங்க கிட்டேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ செக்ஷன் 14 and 15 ஆஃப் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். அகைன் இது வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் கர்த்தா இல்லை, இதெல்லாம் வந்து ஒருத்தங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மேபி நியூக்ளியர் ஃபேமிலி, ஹென்ஸ் வி ஆர் அப்ளைங் ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஓகே, 14 and 15. ஸோ 14 and 15 சொல்லுது பாருங்க. ஸோ 14 வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபீமேல் ஹிந்து டு பி அன் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களுக்கு என்ன இன்ஹெரிட் ஆகுதோ தட் வில் பி த டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் லேடி. 15(1) அதே மாதிரி வந்து அவங்க எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் கோ ஃபார் சன்ஸ் அண்ட் டாட்டர், செகண்ட் இட் வில் கோ ஃபார் த ஹஸ்பண்ட், அண்ட் தேர்ட் ஒன்லி இட் வில் கோ ஃபார் த மதர் அண்ட் ஃபாதர். ஓகே, அதுக்கப்புறம் 4th 5th வந்து அவங்களுடைய பசங்க, அவங்களுடைய பிரதர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்படி போகும். ஓகே, ஸோ this 14 and 15 works. அடிப்பிரசாத், உங்க பேக்ரவுண்ட்ல எக்கோ அடிக்குதா? இல்ல சார். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ஸோ ஹீஸ் அ ஃபுல் ஓனர். ஓகே, அண்ட் நாட் அஸ் அ லிமிட்டெட் ஓனர். ஓகே, ஃபுல் ஓனர் அப்படின்னா இது இவங்க ரெண்டுமே வந்து இந்த 60K வந்து இவங்களோட ஃபுல் அமௌண்ட் தான். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 14 and 15 பிரகாரம் அக்கார்டிங் 15 சின்ஸ் சீதா இஸ் சைல்ட்லெஸ் இல்லாததுனால அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி போயிடுது. அவங்க வந்து யாருக்கிட்ட இன்ஹெரிட் பண்ணாங்களோ, இப்போ ஏன்னா இப்போ சீதா இல்லை, ஓகே, அதனால வந்து அவங்க யாருக்கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணாங்க அந்த 60K, அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது இல்லையா, அது வந்து அவங்க சிஸ்டருக்கு போயிடும். Okay, next one. Two brothers were living, okay, and they inherited property from தாய் மாமன். ஓகே, மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஒரு பிரதர் இறந்துட்டாரு, அவங்களோட விடோ இருக்காங்க. இப்போ அந்த விடோவுக்கு அந்த கிளைம் போகுமா என்னன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வெதர் பிரதர்ஸ் கான்ஸ்டியூட் ஜாயிண்ட் ஃபேமிலி, எஸ். ஓகே, கேன் சர்வைவிங் விடோ கிளைம்டு, எஸ். ஸோ இது வந்து எது வரும்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கே தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஆஃப்டர் 2005 பண்ணதுனால, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் விச் ஹஸ் தி விமன் ஹஸ் த ஈக்குவல் ரைட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈக்குவலாக இட் வில் கோ ஆஸ் 1/2 and 1/2. Okay, so the husband of the surviving widow claims interest of the deceased. Deceased இறந்தவங்க. ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்காங்க? ஓகே, now let's move on. ஸோ இப்போ இந்த ஏ வந்து என்ன பண்ணியிருக்காரு, சி கிட்ட வந்து பெக்வெத், அதாவது வந்து ஏ வந்து கடன் கொடுத்துருக்காரு சிக்கு. ஏ ஹஸ் கிவன் லோன் டு சி. ஓகே, 60K கொடுத்துருக்காரு. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஏ வந்து ஆக்சுவலா வந்து பிக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி கொடுக்குறாரு.
ஸோ நான் வந்து இறந்துட்டேன்னா நான் வந்து ஏற்கனவே அவர்கிட்ட வந்து 40,000 வாங்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பி வந்து ரிமைனிங் 20,000 வந்து சி கிட்ட இருந்து வாங்கணும். நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி இது ஒரு கொஸ்டினா வருது. ஸோ ஏ பெக்வெத் டு பி 60,000 டு பி பெய்ட் அவுட் ஆஃப் டெப்த். ஓகே, பெக்வெத்னா வந்து ஹி இஸ் ஆக்சுவலி அப்பாயிண்டிங் தட் பர்சன் டு கலெக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த மணி. ஓகே, ஏ இன் ஹிஸ் லைஃப் டைம் ரிசீவ்ஸ் 40,000 and the remaining 20,000 are due at the time of A of his death. Okay, what are the rights of B? ஸோ அப்போ என்ன நடக்கும்? அப்போ பிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹி ஹேஸ் த பவர் டு கலெக்ட் தட் 20,000 ஃப்ரம் சி. அதுதான் வந்து இதில் நம்ம பார்ப்போம். இது வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இதில் வந்து ஹிந்துன்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, அதனால நம்ம வந்து இந்தியன் சக்சஷன் ஆக்டுக்கு எதனா செக்ஷன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 155 and 156 நமக்கு கவர் ஆகுது. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 156, 155 and 156. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. 155ல வந்து எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ, அவன் உயிரோட இருக்கும்போது வந்து 40 வாங்கிட்டான். ஓகே, ரிமைனிங் 20 தான் வந்து நியமனம் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ வந்து 155 என்ன சொல்லுது அப்படின்னா, மிச்சம் உள்ள 20,000 யூ கேன் கெட் இட் ஃப்ரம் சி. இப்போ 156 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 40,000க்கு வாங்கிட்டான், எக்ஸ்ட்ராவும் ஒரு 10,000 ஏ வாங்கி செலவு பண்ணிட்டாரு, மீதம் வந்து 10,000 இருக்கு அப்படின்னா, பட் எனிவே வந்து பிக்கு வந்து 20,000 நியமனம் பண்ணியிருந்தாலும் பிக்கு வந்து அந்த 10,000 தான் வரணும் இல்லையா? ஸோ அந்த 10,000 மட்டும் பிக்கு வந்து அலோகேட் பண்ற மாதிரி வந்து அந்த ஷேர் சொல்லுது. ஏன்னா 20,000 அலோகேட் பண்ணியிருந்தாலும் 20,000 கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஏற்கனவே ஏ வந்து 10 வாங்கிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மிச்சம் உள்ளது அமௌண்ட்டை வந்து ஹி கேன் கெட். அதுதான் வந்து 156 சொல்லுது. ஸோ கம்பைனிங் செக்ஷன் 155 and 156. ஸோ இதனுடைய அமௌண்ட் வந்து இட் வில் பி கோயிங் டு தட் பர்சன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒரே ஒரு நிமிஷம் just putting it on hold. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து சன் ஃபாதர் டு லயபிள் டு பே த ப்ரீ பார்ட்டிஷன் டெப்த். அதாவது என்ன அப்படின்னா, அப்பா வந்து கடன் வாங்கியிருக்காரு. ஓகே, இப்போ அவங்களோட பையன் வந்து ஹேஸ் த லயபிலிட்டி டு பே த டெப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷம் வாங்கியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கணும். இது 2005க்கு முன்னாடி வாங்கியிருக்காரா இல்லை 2005க்கு அப்புறம் வாங்கியிருக்காரா? ஏன்னா வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் 6(4) என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க 6(4), no court shall recognize any right to proceed against a son, okay, for the recovery of debt due from his father. இப்போ ஃபாதர் வந்து ஒரு 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா வந்து பையன் அதை வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை 2005 மேல. ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து டெஃபினட்டா வந்து கட்டி ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னா வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா இந்த ஃபேமிலியில. பிஎஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து ஒரு மாரலைஸ்டு டெப்ட். அதாவது நியாயமான டெப்ட் வாங்கியிருந்தாலுமே வந்து அவங்க வந்து 2005 மேல அவங்க வந்து பே பண்ண வேண்டியதில்லை. Okay, so that is what it is means. Whether the son is liable for debt prior to 2005, prior அதாவது முன்னாடி அப்படின்னா yes. Whether son is liable for his father, okay, whether son is liable for the father அப்படின்னா வந்து pre partition debt no. So in the instant problem, the son is liable for the debt prior to 2005. Okay, because even though it is a pious obligation. அதுக்கப்புறம் வந்து after the amendment, the son has no obligation to pay the pre-partition debt. அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா 2005க்கு மேல there is no obligation. ஏன்னா வந்து நம்ம வந்து சூ பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, so page number 60. இல்ல ராஜ்
மியூட் இருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ ஏ என்ன சொல்றாங்க, இப்போ ஏ வந்து ஏ இஸ் ஹேவிங் டூ சன்ஸ். ஓகே, ஒன் சன் இஸ் ஹேவிங் டாட்டர் இன் லா. ஏ டைஸ் லீவிங் பிஹைண்ட் ஹிம். ஒரு லெஜிட்டிமேட் சன் இருக்காங்க, விடோடு டாட்டர் இன் லா இருக்காங்க, அண்ட் ஒன் கான்குபைன். கான்குபைன்னா கீப்பு. அந்த கீப்புக்கு பிறந்த ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த சொத்தை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது வந்து எந்த ஆக்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் இந்து சக்சஷன் ஆக்ட். ஏன்னா வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில வராது, முஸ்லீம் ஆக்ட் வராது, இது மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் அண்டர் த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சதுதான். செக்ஷன் 8 என்ன சொல்லுது, ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் மேல்ஸ். ஜெனரல் ரூல்ஸ் இந்த 8, 9, 10 மட்டும் மெயினா பார்த்தாங்க. அந்த 8, 9, 10 கண்டிப்பா வந்து எல்லாத்துலயும் மோஸ்ட்லி வந்து அப்ளை ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகே, ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் மேல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் செக்ஷன் 16(3) ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அது என்ன சொல்லுது, டு நாட் இம்போஸ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த ப்ராப்பர்ட்டி அமெண்டட். அதாவது any restriction on the property amended right of such children except limiting to its property of the parents. ஓகே, இது வந்து ancestral property பத்தி சொல்லுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், இல்லை செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும், இதை நம்ம எப்படி பிரிக்க போறோம். ஓகே, அப்படின்ட்டு வரும்போது இங்க ஒரே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, ஒரு இல்லெஜிட்டிமேட் சன் இருக்காங்க, கான்குபைன் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஷேர் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவாது. ஓகே, பட் ஆக்சுவலா கான்குபைனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் போகும், அவங்களுக்கு வந்து ஒரு ஷேரா போவாது. அவங்கள வந்து மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு மாசம் 20,000 ரூபாய் வேணும்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டில இருந்து எதனா இன்கம் வந்ததுன்னா அந்த இன்கம் எடுத்து அவங்களுக்கு கான்குபைனுக்கு கொடுக்கலாம். பட் வேற இல்லெஜிட்டிமேட் சன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் கண்டிப்பா போகும். இங்க வந்து இந்த சன் இறந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய டாட்டர் இன் லாக்கு போகும். ஓகே, இட்ஸ் a self acquired property. இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இந்த லெஜிட்டிமேட் சன்னுக்கு போவோம், விடோடு டாட்டர் இன் லாக்கு போவோம், அண்ட் இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு போவோம். ஓகே, கான்குபைனுக்கு போவாதுன்னா வந்து they cannot have the claim to right to estate. Okay, but may entitle grant of maintenance போவோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வரலாம். பேஜ் நம்பர் 62. ஸோ ஒரு விடோ இருக்காங்க, லேடி இருக்காங்க. ஹிந்து விடோ alienated to a stranger a portion of her husband's property not binding to the revisioner. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதை பற்றி வேண்டாம், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணது. ஸோ இங்கே வந்து மிதக்ஷரா ஃபேமிலி அப்படி இவங்களை பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த மிதக்ஷரா ஃபேமிலி என்னன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் 3 sons. ஓகே, ஒரு சன் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் ஃபாதர், இந்த சன்னுக்கு ஒரு ஷேர் இருக்கு இல்லையா, இந்த சன்னுக்கு ஒரு ஷேர் இருக்கான். வந்து இவர் வந்து கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்து கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா, இவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா யாருக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்சால்வெண்ட் அப்படின்னா வந்து மஞ்சள் நோட்டீஸ். ஓகே, இன்சால்வெண்ட் ஆயிட்டாருன்னா அவருக்கு இப்போ வந்து he doesn't have any, பட் his father has the property, இன்னும் வந்து அது இன்னும் பிரிக்கல. அப்படின்னும் போது இந்த கிரெடிட்டார்ஸுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு in order to get that property பார்த்தீங்கன்னா, okay, creditor has the right to to get the percentage of money whatever this son is supposed to get. அத சொல்லிருக்காங்க, insolvency of co-partner of undivided மிதக்ஷரா family. This problem is based on the insolvency. ஸோ இங்க இன்சால்வன்சி ஆனாங்கன்னா இந்த 2 சன்னுக்குமே வந்து கடமை இருக்கு, அவங்களுக்கு வந்து இந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதுதான் இது லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. The insolvent creditors are not affected by the death of the insolvent. இப்போ அந்த இன்சால்வெண்ட்டை இறந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அமௌண்ட் வந்து போயாகணும். ஓகே, they will be taken by that. ஒரு பிரதர் வந்து கொடுத்தாங்க, அந்த பிரதர்.
ஸோ முஸ்லீம்ல நம்ம அப்புறம் வருவோம் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இப்போ என்ன பண்றாரு, ஏ எக்ஸிக்யூட்ஸ் அ மார்ட்கேஜ் இன் ஃபேவர் ஆஃப் பி. பி கிட்ட இருந்து வந்து அவர் வந்து 1,50,000 ரூபா வாங்குறாரு. ஓகே, அவரால் வந்து இப்போ கட்ட முடியல, மார்ட்கேஜ் பண்ணி ஏதோ வாங்குறாரு. இப்போ என்ன பண்றாரு, அந்த 1.5 லேக் கட்ட முடியாதால வந்து சி கிட்ட இருந்து 2 லேக் வாங்குறாரு. 2 லேக் வாங்கி இதுல 1.5 லேக் கட்டுறாரோ இல்லைன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிறாரோ என்னன்னு தெரியல. ஓகே, அகைன் இஸ் கெட்டிங் 2 லேக். இப்போ ஏக்கு ஒரு சன் இருக்காங்க. இப்போ இந்த சன்னுக்கு வந்து வாட் இஸ் த பைண்டிங் ஆன் ஏ சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து அந்த ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் 2005 பாத்தீங்கன்னா சன் இஸ் நாட் பைண்டட் பை த மார்ட்கேஜ். So the instant problem, mortgage debt has not been in for immoral, even though it is moral or immoral purpose. Yes, son is ஒரு நிமிஷம் that have been incurred for immoral purpose. Yes, son ஒரு நிமிஷம் இது எதுல வருதுன்னு பார்க்கணும். Liability son for the mortgage debts incurred by his father. ஓகே, மார்ட்கேஜ் வாங்கியிருக்கிறான். ஓகேவா? ஸோ மார்ட்கேஜ் வாங்கிறதுனால, ஒரு அடமானம் வச்சு வாங்கிறதுனால, இப்போ அந்த திரும்ப அந்த பத்திரத்தை மீட்கணும் அப்படின்னா அந்த பணத்தை கட்டிட்டு தான் வந்து they need to get the amount. இப்போ வந்து பணம் இப்போ வந்து ஒரு அடமானம் வைக்காம வந்து வெறுமனே வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னா he is not liable to pay. பட் ஒரு இடத்துல லோன் வாங்கும்போது அடமானம் கட்டி வச்சிருக்காங்க, லீகலா வந்து அவங்க அடமானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தி மார்ட்கேஜ் ஹேஸ் டு பி டேக்கன் பேக். So BA is A உடைய சன் இருக்காங்களே, he is liable to pay that amount and then redeem that mortgage. இப்போ அடுத்தது பாருங்க, H ஒரு ஹிந்து மேல். ஓகே, he is inherited his house from father in 1980. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, he has one son and 2 daughters, D1 and D2, and a wife W. S was married to SW. இந்த சன் வந்து சன்னுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஒய்ஃப் டியூ டு ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன்ஷிப் SW was living separately with her 2 children. இந்த சன்னுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா அப்பா இருக்காரு, பையன் இருக்கான், 2 டாட்டர்ஸு, ஹஸ்பண்ட் அம்மா இருக்கிறாங்க, ப்ளஸ் அவங்களோட ஃபாதர் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சன்னோட ஒய்ஃபும் அந்த பசங்களும் வந்து தனியா வந்து வாழ்றாங்க ஒரு வீட்டில். டாட்டர்ஸ் அண்ட் D1 அண்ட் S1 and S2 தனியா வாழ்றாங்க. இப்போ என்னன்னா இந்த W இருக்காங்க இல்லையா, ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, D1 and D2க்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு they sell that house to X. இப்போ இந்த wife is coming and challenging that the sale is invalid அப்படின்னா வந்து இது எப்படி அப்ளை ஆகும்? ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து திஸ் கம்ஸ் அண்டர் இந்து சக்சஷன் ஆக்ட் 23. இவங்க சன்னே வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே, சன்னே வந்து ஓகே சொல்லி தான் அந்த வந்து வித்திருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து செல் ஆகுமா ஆகாதா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் பார்ட்டிஷன், இது வந்து திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த டுவெல்லிங் ஹவுஸ். டுவெல்லிங் ஹவுஸ்னா வந்து அவங்க வாழ்ற வீடை வந்து விற்கிறத பற்றி நம்ம இது பண்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து ரைட்ஸ் ஆஃப் த உமன் இன் 2005 which has more powers. ஸோ since இவங்க ஒய்ஃப் வந்து she is not the class 1 higher. ஓகே, இந்த வீட்டினுடைய ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னுக்கு, டாட்டருக்கு, மதருக்கு மட்டும்தான் வந்து பிரியும். இவங்க வந்து தேர்ட் பார்ட்டின்றதுனால ஓகே, நாட் கிளாஸ் 1 ஹையர் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த கிளாஸ் 1க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தே ஹேஸ் த செல்லிங் பவர். ஸோ SW டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு கொஸ்டின் அபவுட் த செல்லிங் ஆஃப் த ஹவுஸ். Okay, so move on to next one.
ஸோ இதில் வந்து ராமாராவ் இருக்காரு. A Hindu family consists of a Ramarao and his two sons, Ramesh and Suresh. Okay, and her unmarried daughter Priya. Suresh, who is addicted to vices. Vices அப்படின்னா வந்து wicked behavior. ஓகே, அதாவது ஒரு இம்மாரல் பிஹேவியர்னு வச்சுங்களேன். ஒரு தப்பான எண்ணத்தோட வந்து நிறைய செலவு பண்றப்பல. இப்போ இந்த ராமாராவ் என்ன பண்றாரு, ஐயோ இவன்கிட்ட இருந்தா பணம் எல்லாம் செலவாயிடும்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, okay, they demanded the partition of joint property and they want to sell it. Okay, ஒரு நிமிஷம், just getting the echo. ஓகே, ஸோ இப்போ இந்த ராமாராவுக்கு என்ன இது பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, யா லெட்ஸ் someone wants to join the meeting. ஸோ இப்போ இந்த ராமாராவ் வந்து இந்த வீட்டை வைக்கணும்னு பார்க்குறாரு. ஓகே, பிரியா கல்யாணத்துக்கு. ஸோ இது வந்து எப்படி வந்து இதை சேல் வந்து பண்ணலாம். நாளைக்கு வந்து சுரேஷ் when he is coming and asking for the entire property, then what will happen? Okay, that is a question. Whether the sale by Ramarao is valid? No. Can Ramarao sell the entire joint family property? No. Whether the suit filed by Suresh is maintainable? Yes. ஏன்னா வந்து சுரேஷ் ஆல்சோ ஹேஸ் த ஃபுல் ரைட்ஸ். ஓகே, வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் சுரேஷ் தி ஹவுஸ் கேனாட் பி சோல்டு பிகாஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் த சன். ஈவன் தோ ஹி இஸ் இன்வால்வ் இன் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து கணக்கில் வராது. ஸோ த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த பவர் ஆஃப் ஏலினியேஷன் ஆஃப் கர்த்தா. கர்த்தாவுடைய பவர். கர்த்தா வந்து ஃபுல்லாக இந்த இதுவை வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டு போய் விற்க முடியுமா அப்படின்னா விற்க முடியாது. ஓகே, so without his consent, okay, without any consent or the legal necessity, they cannot sell the sale by Ramarao is not valid. The Ramarao cannot sell the entire joint family to perform his daughter's marriage. Hence the file suit by Suresh is maintainable. We'll go to the next one. H is an undivided member of Mithakshara Corporation. He died in 2015. 2005 அப்புறம் இறந்துருக்காரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மதர், ஒய்ஃப், 2 சன், ஒரு டாட்டர் இருக்காங்க. இப்போ இந்த he is having some 5 crores property. Okay, how that will be splitted to different people அப்படின்றத பார்க்கணும். இது நான் சொன்னேன் இல்லையா, ஆஃப்டர் 2005ன்றதுனால மதர் வில் பி ஹேவிங் த ரைட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஃபோர் 2005 மதருக்கு வந்து ஒரு ஷேர் போகாது. ஓகே, ஆஃப்டர் 2005 பிஃபோர் இதுன்றதுனால மதருக்கும் வந்து ஈக்குவல் ஷேர் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து 1 2 3 சொல்லுங்க.
சார் பிஃபோர் 2005 அதாவது 1956க்கு அப்புறமே மதருக்கு ரைட் இருக்கே. மதருக்கு ரைட் இல்லாமா 1956க்கு மேல? ஆமா 96ல தான் சக்சஷன் வந்தது. ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956ல இல்ல மதருக்கும் ஈக்குவல் ஷேர் கிடையாது உங்களுக்கு. இல்ல ஒன் ஷேர், அதாவது 5 பேர் இருக்காங்கன்னா 1/5 வரும்ல. ஆமா, அது வந்து 96ல இருக்கே. 2005லயும் இருக்கு, 96லயும் இருக்கு. அதாவது 96ல 12 ஹேர் தான் இருந்தாங்க கிளாஸ் 1ல. 2005ல 16 ஹேரா மாத்தினாங்க அதை. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம் சார். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா கிளாஸ் 1 ஹேர்ஸ், அப்புறம் கிளாஸ் 2 ஹேர்ஸ், அப்புறம் ஆக்னேட்ஸ், கோகனேட்ஸ், எஷீட். இதுதான் அந்த ஆர்டர். சரி. 1956ல என்ன ஆச்சுன்னா 12 ஹேர் இருந்தாங்க கிளாஸ் 1ல. சரிங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் இருங்க, அப்படி இருங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதர் வராங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா விடோ, அப்புறம் சன்னு டாக்டர், அப்புறம் சன் ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு சன், இறந்து போன மகனுடைய மகன், அப்புறம் டாக்டர் ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு சன், அப்புறம் விடோ ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு சன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன் ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு டாக்டர், டாக்டர் ஆஃப் த ப்ரீ டிசீஸ்டு டாக்டர். அங்க வந்து விடோவர் வரமாட்டாங்க. மகன் இறந்துட்டாங்கன்னா மகனும் மகளும் மட்டும்தான் வருவாங்க, விடோவர் வரமாட்டாங்க. ஆனா மகன் இறந்துட்டாங்கன்னா மகன், மகள், விதவை 3 பேரும் வந்துருவாங்க. மகன், மகள், விதவை. அம்மா அம்மா முதல்ல வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட்லயே அம்மாவை தான் சொல்றாங்க. அதாவது ஸ்டெப் மதர் கிடையாது, மதர். அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் சொல்லிருக்காங்க? அவங்க வந்து இப்ப 5 பேர் இருந்தாங்கன்னா 1/5 ஆளுக்கு ஒரு ஷேர், அதாவது பர் கேபிட்டா இதுல வரும், ஈக்குவல் ஷேரா வரும். ஓகே ஓகே. இப்ப டிசீஸ்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்னா பர் ஸ்ட்ரைப்னு சொல்லுவாங்க. அவங்க பங்கை வந்து அவங்க கீழே இருக்கவங்க ஷேர் பண்ணி எடுப்பாங்க. அதான் ஓகே, அதான் 1/2 அப்படின்னா அதுக்கு உண்டான ஷேர் டோட்டலா வந்து ஷேர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆமா ஆமா. ஆனா மதருக்கு வந்து 1956லயே அவங்களுக்கு ரைட் உண்டு. 12 ஹேர்ஸ் இருந்தாங்க. 2005ல அந்த 12 வந்து 16ஆ மாறிச்சு. புரியுதுங்களா? அதுதான் அந்த இது. அதாவது 2005ல வந்து என்ன ஆச்சுன்னா ஃபீமேலுக்கு வந்து அதிகமா ஒரு ப்ரிவிலேஜஸ் கொடுத்தாங்க. கரெக்ட். அதாவது இப்போ அதான் இன்னொரு ஒரு கேஸ்ல வந்து 1956ல மதருக்கு வந்து ஆக்சுவலா ரைட்ஸ் வராது. அதை நான் பாக்குறேன். அது ஆக்சுவலா இந்தியன் சக்சஷன் ஆக்ட்லயே என்னன்றதை நான் பாக்குறேன். இந்து சக்சஷன்ல மதருக்கு ரைட் இருக்கு. ஆனா ஃபாதர் வந்து கிளாஸ் 2ல தான் வருவாரு. ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர மாட்டாரு. இல்ல, ஃபாதர் எதுலயுமே வர மாட்டாரு. ஃபாதர் வந்து செகண்ட்ல கிளாஸ் 2ல வந்துருவாரு. கிளாஸ் 2ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ஃபாதர் தான் ஹிந்துல. அங்க வந்து என்ட்ரிஸ் தான் வரும். 9 என்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஒரு என்ட்ரில ஒரு ஆள் இருந்தாங்கன்னா மீதி என்ட்ரிஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூடட் பண்ணிடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ஃபாதர் தான் கிளாஸ் 2ல. அதான் அவருக்கு கிடைக்கணும்னா கிளாஸ் 1ல யாருமே இருக்க கூடாது. அதான் சொல்றாங்க பாருங்க, ஃபாதர் இஸ் கமிங் அண்டர் கிளாஸ் 2 ஹையர். ஆமா. ஓகே. ஸோ மதர் ஹேஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி. அப்போ அவங்களுக்கு ஒரு ஷேரு கண்டிப்பாக வந்துடும். ஸோ மதரு, விடோ, S1, S2 and D have equal rights. Each of them get 1 crore. முஸ்லீம் அப்புறம் பார்ப்போம். So W, a Hindu woman, okay, inherited some property 80 lakh from her mother. Mother கிட்ட இருந்து வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி. She died behind her brother. Okay, so brother இருக்காங்க and 3 sons, S1, S2, S3. Okay, and the adopted daughter. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. இப்போ இந்த லேடி இறந்துட்டாங்க அப்படின்னா how to distribute the property? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இதில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான். செக்ஷன் 15 of 1 என்ன சொல்லுது? ஃபார் ஃபீமேல்ஸ். ஸோ ஜென்ரல் ரூல் ஆஃப் சக்சஷன் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் ஹிந்துஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ் டாட்டரு, செகண்ட் ஹையர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், தேர்டு மதர், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி பிரியுது பார்த்தீங்கன்னா அடாப்டட் டாட்டர் இஸ் ஆல்சோ 1 பார்ட்.
ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அதான் அமௌண்ட் போயிடும். ஸோ இது வந்து செல்ஃப் அக்வைர்டு ப்ராப்பர்ட்டியாக நம்ம வந்து பார்க்கணும். அதே சமயத்தில் பிரதருக்கு போகாது, ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இருக்கிறதுனால பிரதருக்கு வந்து அமௌண்ட்டு போகாது, மதருக்கு வந்து அமௌண்ட்டு போயிடும். ஸோ ஈக்குவலாக வந்து எல்லாருக்கும் ஒரே ஷேர் 1/5, ஏன்னா 5 பேர் இருக்காங்க இல்லையா, 1 2 3 4 5 பேர், மொத்தம் 5 பேருக்கு டினாமினேட்டரில் 5, மேலே எல்லாருக்குமே ஒரு ஷேர். 1 ஷேர் ஆஃப் திஸ் 80 லேக் வந்து தனியாக பிரிச்சு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லி த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், சில்ட்ரன் ஆஃப் ப்ரீடிசீஸ்ட் சன் ஆர் டாட்டர் ஆர் ஹஸ்பண்ட். செகண்ட் வந்து ஹயர்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டோட பிரதர்ஸ். thirdly upon the mother and father. fourthly upon the heirs of father. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க 15(1)ல. அதாவது லேடிக்கு எதனா பிரச்சனை ஆச்சுன்னா வந்து எப்படி அந்த அமௌண்ட் வந்து பிரியும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ தட்ஸ் how it works. அடுத்தது எம் ஹிந்து மேல், ஃபாதர் இருக்காங்க, சன் இருக்காங்க. ஸோ இங்கே சன் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாதருக்கு ப்ராப்பர்ட்டி போகாது, கிளாஸ் 1 ஹையர்ஸே இருக்கிறதுனால. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க, டாட்டர் வந்து இறந்துட்டாங்க, டாட்டருக்கு ஒரு சன் இருக்காங்க அப்படின்னா வந்து இது எப்படி போகும்? ஓகே, வெதர் எம் ஃபாதர் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த சக்சஷன், எஸ், ஏன்னா வந்து கீழே இந்த கிளாஸ் 1 ஹையர்ஸ் இருக்கிறதுனால கிளாஸ் 2க்கு போகாது. வெதர் சன் சக்சீட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எம், ஓகே, ஆமாம், ஆட்டோமேட்டிக்கா. இப்போ இது வந்து இன்டு 8, 9, 10 ஆஃப் இன்டு சக்சஷன் ஆக்ட். நார்மலாக அந்த 8, 9, 10 மோஸ்ட்லி வந்து யூ யூஸ் இட், ஓகே, ஃபார் எனிதிங். இப்போ இந்த டாட்டரோட சன்னுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து போகும். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிளாஸ் 1 ஹையர்ஸ் ஆல் கால் ப்ரிஃபரன்ஷியல் ஹையர்ஸ். ஓகே, ப்ளஸ் வந்து எம்ஸ் ஃபாதர் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த சக்சஷன், son and sons of predeceased daughter, அவங்களுக்கு வந்து அந்த சக்சஷன் ஈக்குவலா வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹிந்து. இப்போ ஒரு ஃபாதர் இருக்காரு, அவருக்கு ஒரு மைனர் பையன் இருக்கான், 18 வயசு கீழே. மைனர் பையன் இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபாதர் சோல் பண்ண முடியுமா அந்த பையனுக்காக அப்படின்னா வந்து சேல் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் he is telling without the permission of the court we cannot sell it. Okay, whether the sale made by the father is valid, no. Okay, this is the immovable property of Hindu minor. ஃபாதரோட ப்ராப்பர்ட்டியாக தான் சேல் பண்ணிடலாம், பட் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹிந்து மைனர், அதை நீங்கள் வந்து நல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் த மைனர் கேன் த ஃபாதர் செல் தட் ப்ராப்பர்ட்டினா நோ. திஸ் இஸ் கமெண்ட் அண்டர் செக்ஷன் 8 of 4 ஆஃப் ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட். ஓகே, கார்டியன்ஷிப் ஆக்ட் என்ன சொல்லுது? 8 of 4ல no court shall grant permission to natural guardian to do any other acts like மார்ட்கேஜோ லீஸோ டிஸ்போஸோ வந்து கோர்ட் அனுமதி இல்லாம அவங்களால வந்து கொடுக்க முடியாது. ஓகே, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் the sale made by the father is not valid. Okay, so section 8 mandates the prior permission of the sale. It needs a court permission for selling the minor's property. ஏன்னா கோர்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும் அது வந்து என்ன பர்பஸுக்காக விற்கிறாங்க, ஏன்னா மைனரோட ப்ராப்பர்ட்டின்றதுனால அது வந்து ப்ராப்பரான ரீசனுக்காக தான் விற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து they will validate it. ஸோ இதுவும் வந்து முஸ்லீம் லா. ஓகே, சனி லா கீழே வரும் அது. ஸோ ஹிந்து இது ஜாயிண்ட் ஃபேமிலி பாருங்க. ஸோ ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, கர்த்தா இருக்காரு, கர்த்தா கீழே S1, S2, S3 இருக்காங்க. ஓகே, he also has the daughter D. Okay, who has died in 2008. 2008 வரும்போது 2005 அப்புறம் தான் வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு தே ஆர் கோயிங் டு ஷேர் திஸ் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. டாட்டர் யாருன்னா சன்னு இவங்களாம் யாருன்னா இருக்காங்கன்னா இவங்களுக்கு யாரும் கிடையாது, அதை பற்றி எதுவுமே சொல்லலை இவங்க. ஸோ S1, S2, S3 have right to succeed the property. Yes, ஆமாம். Daughter has right to succeed. Yes. Okay, whether sons and daughters have equal rights. Yes. அதே மாதிரி செக்ஷன் 8, 9, 10 ஆஃப் இந்து சக்சஷன் ஆக்ட் 1956.
ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துட்டதுனால அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாருமே இல்லாததுனால S1, S2, S3 have taken that property. Okay, even though daughter has the right to succeed of the property, daughter இறந்துட்டதுனால அவங்களுக்கு அந்த இது வந்து S1, S2, S3 தான் போகும். இப்போ இது பாருங்க, எக்ஸ் என்ற ஒரு ஃபாதரு, அவங்களுக்கு வந்து ஒய்ன்னு ஒரு சன்னு, ஒரு டாட்டர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகே, he is having a widow. இப்போ அந்த எக்ஸ் இறந்துட்டாங்க. she is also suffering from the disease. அப்படி இருக்கும்போது இது வந்து அதுவும் வந்து டிசீஸ் விச் இஸ் இன்க்யூரபிள். ஓகே, அப்படின்னும் போது இந்த எக்ஸனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து யார் எடுப்பா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஒய் வந்து எக்ஸை மர்டர் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து ஒரு சாப்டரே இருக்கு, ஹூ கெனாட் சக்சீட் த ப்ராப்பர்ட்டியில இந்த மர்டர்லாம் வருவாங்க. ஓகே, மர்டர் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு ஷேருக்கு போகுமா, அப்படி இல்லைன்னா போகாது அவங்களுக்கு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு 25 ஆஃப் இந்து சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? 25 a person who commits murder, இல்லைன்னா ஒன்று மர்டர் இல்லை அந்த மர்டர் வந்து தூண்டப்பட்டவர்கள், abet the commission of murder shall be disqualified from inheriting the property. That is section 25. ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த மர்டருக்கு வந்து இஸ் நாட் என்டைட்டில் டு சக்சீட் த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பதிலாக அந்த டாட்டருக்கும் விடோவுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும். ஸோ இதுவும் அதே மாதிரி முஸ்லீம்க்கு வரேன். ஸோ கிறிஸ்டின், ஸோ திஸ் இஸ் ஏ வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃப் விடவிட்டாங்க, ஏ இறந்துட்டாரு, ஏஸ் அ ஃபாதர் அண்ட் மதர். அவங்களுக்கு கீழே வந்து 2 சன்னு, 3 டாட்டர் இருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து எப்படி போவோம்? கிறிஸ்டின் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் கீழே வராது. இட் கம்ஸ் அண்டர் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 33 to 36 என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல மட்டும் மதருக்கு அமௌண்ட் போகாது. ஓகே, இவங்களாம் வந்து கிளாஸ் 2 ஹையர்ஸ் வந்துடுறதுனால அவங்களுக்கு வந்து போகாது. வெறும் வந்து ஒய்ஃபுக்கும் கீழே இருக்கிற சன்ஸ் டாட்டர்ஸ்க்கு மட்டும் தான் போகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 42 ஆஃப் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். பாருங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் when there are no lineal descendants, when there are lineal descendants இருந்தா அதனுடைய இன்டர்ஸ்டேட் ஷேர் வந்து எப்படி பிரியும், அப்படியே வந்து டிசெண்டன்ட் இல்லைன்னா வந்து எப்படி பிரியும். இதே இந்த டிசெண்டன்ட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து this will go for the father and mother and the widow. ஓகே, இது இருந்துட்டதுனால இந்த சன்ஸுங்க மட்டும்தான் போகும். ஸோ 1/3 will go to the widow and 2/3 will go to the remaining rest of the people. இப்போ இந்த 2/3ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இந்த 2/3 ஷேர் எடுத்துக்கணும். ஸோ the mother and father succeed to the property. அப்போ அந்த விடோவும் succeed the property. son and daughter succeeds the property. மதருக்கும் ஃபாதருக்கும் போகாது. ஃபாதர் பாருங்க, ஓகே, ஏதாவது ஃபாதர் 42 அக்கார்டிங் டு interstate father is living, he shall succeed to property. Mother, if the father is dead, the mother takes the whole of the property. இது எல்லாமே வந்து லீனியர் டிசெண்டன்ட் இல்லை அப்படின்னா, சரிங்களா? ஃபாதருக்கு போயிடும், ஃபாதர் இல்லைன்னா தான் மதருக்கு வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஹிந்துவில் உள்ள இதுவும் மோஸ்ட்லி முடிச்சாச்சு. Now let us go to முஸ்லீம். ஸோ முஸ்லீமில் மொத்தம் 3 முஸ்லீம்லாம் இருக்கு, ஹனஃபிலா, சன்னிலா, ஷியாலா. ஓகே, நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஷியாவும் சன்னியும் வந்து மெயின். ஹனாஃபி வந்து இட்ஸ் அ செப்பரேட் குரூப் ஆஃப் முஸ்லீம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்துல பிரகாரம் ஒருத்தர் வந்து 4 ஒய்ஃப் வச்சிருக்கலாம். ஓகே, அதனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷேர் எப்படி பிரியுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ சனிலா முஸ்லீமோட நம்ம பார்ப்போம். ஓகே, சனிலா முஸ்லீம் வந்து டைடு பிஹைண்ட் இஸ் ஒய்ஃப் இருக்கு, ஃபாதர் அண்ட் மதர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, அதே மாதிரி ஃபுல் பிரதர் அப்படின்னா வந்து அதே அம்மா அப்பாவுக்கு பிறந்த பையன். ஓகே,
கன்சாங்குவன்ட் சிஸ்டர் சன், அதாவது சிஸ்டருக்கு ஒரு சன் இருக்காங்க, அந்த சிஸ்டருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகே, இது எப்படி வந்து பிரியும்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ வெதர் ஆல் த பர்சன்ஸ் ஆர் ஷேரர்ஸ், நோ. ஓகே, ஒய்ஃப், ஃபாதர், மதர், ஃபுல் பிரதர் கேன் இன்ஹெரிட்னா நோ. ஏன் அப்படின்றத இங்க நான் சொல்றேன். இது வந்து சன்னிலாண்டு அவனே கொடுத்துட்டாங்க. ஓகே, சன்னிலாக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, அதை நான் என்னன்றத சொல்றேன். ஸோ இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ஏக்கு வந்து சில்ட்ரன் இல்லைன்னா வந்து எப்படி பிரிப்பாங்க, ஏக்கு இருந்தா எப்படி பிரிப்பாங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த சன்னிலால நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 யூஸ்வலா பிரிச்சிருவாங்க. சன்னிலால வந்து 12 பிரிச்சிருவாங்க. 12 பிரிச்சுட்டு, so there are 3 different categories of things. Okay, one is called the sharers, second is called the residuary. ஓகே, மூணாவது வந்து டிஸ்டன்ட் கைண்டட். அதாவது ஷேரர் அப்படின்னா இவங்க ஒய்ஃபு, அப்புறம் வந்து அவங்களாம் இருக்காங்க இல்லையா, பசங்க அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கேட்டகரி 1, அவங்களாம் வந்து ஷேரர்ஸ். ரெசிடியூவரிஸ் அப்படின்னா வந்து இப்போ அவங்க யாருமே இல்லை, பசங்க யாருமே இல்லை அப்படின்னா மீதி வந்து அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அப்புறம் அந்த பிரதருக்கு, அவங்களுக்குலாம் போகும். இப்போ அவங்களும் யாரும் இல்லை அப்படின்னா வந்து அந்த பிரதர்னுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, பிரதர்னுடைய பசங்க வந்து டிஸ்டன்ட் கைண்டட், அவங்களுக்கு போகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இப்போ இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது சன்னிலால டிஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, ஒய்ஃபுக்கு வந்து பை டிஃபால்ட் 3/12 போய் ஆகணும், அதாவது 1/4. ஓகே, ஃபாதருக்கு வந்து 1/6 கண்டிப்பா போய் ஆகணும், மதருக்கு வந்து 1/3 கண்டிப்பா போய் ஆகணும். இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம இந்த ரேஷியோ வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஓகே, இதே நான் இன்னொரு ப்ராப்ளம் வரும்போது வரேன், இதே ரேஷியோ தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் வரும்போது அந்த ரேஷியோ வந்து மாறும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சன்னிலால வந்து ஒய்ஃபுக்கு 1/4, ஃபாதருக்கு 1/6, மதருக்கு வந்து 1/3. இது வந்து ஒரு டெஃபினட் ஷேர், ஒரு டெஃபினட் ரேஷியோ அது. ஓகே, now let us move to next thing. I will tell you. அப்போ நம்ம போகும்போது அங்கே அந்த இது வரும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹிந்து 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 முஸ்லீம். இங்கே பாருங்க. ஸோ இதில் வந்து ஏ இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு ஃபாதர், மதர், பிரதர், டாட்டர். ஸோ இங்கே டாக்டர் வந்துட்டாங்க. ஓகே, ஸோ டாக்டர் வந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஹனாஃபி, இதில் வந்து நீ வந்து ஹனாஃபியும் ஷியாவை பொறுத்த நீ வந்து பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் டேக் ஹனாஃபி. ஸோ ஹனாஃபியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மல் அப்படின்னா வந்து டாட்டர்ஸ் இருந்தாங்க, டிசெண்டன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இதான் ஷேர். இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருந்தான் ஆகணும். டாட்டருக்கு வந்து பாதிக்கு பாதி சொத்து போயிடும். ஃபாதர் மதருக்கு 1/6, மதருக்கு 1/6, பிரதருக்கு 1/6. இப்போ இதே வந்து சன் இல்லை அப்படின்னா வந்து ஓகே, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டாட்டர் இருக்காங்க இல்லையா, இந்த டாக்டர் வந்து எவ்வளவு டாக்டர் ஒன்னால இருக்கட்டும், எவ்வளவு சன் ஒன்னால இருக்கட்டும், டாக்டர் வெறும் டாக்டர் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1/2 போயிடும். இன்கேஸ் அதுல வந்து சன் இருந்தாங்க அப்படின்னா வந்து 2/3 தான் போகும். 2/3 தான் வந்து டாக்டருக்கு போகும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சன் இல்லை அப்படின்னா, அண்ணன் தம்பி இல்லை அப்படின்னா 1/2, அண்ணன் தம்பி இருந்தாங்க அப்படின்னா 2/3. இது வந்து ஒரு டெஃபினட் ரேஷியோ, இதை நீங்க ஞாபகம். சரியா? சரி, அடுத்தது இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மதருக்கு வந்து பிரதரோ இல்லைன்னா மதருக்கு வந்து ஒரே பையன் தான் இருக்காங்க அப்படின்னா வந்து இட் இஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/6. வேற யாருமே ஷேர்ஸ் இல்லை அப்படின்னா, பிரதர்லாம் யாருமே இல்லை, அதாவது 4-5 பசங்களாம் இல்லைன்னா 1/6 போயிடும். அப்படி இருந்தாங்கன்னா 1/3 தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரதர், ஓகே, பிரதருக்கு அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க, இப்போ இங்க இவருக்கு வந்து பசங்க இல்லை அப்படின்னா 1/6. அதே வந்து அந்த யார் இறந்துட்டாரோ அவங்களுக்கு பசங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு வெறும் 1/3 மட்டும் தான் போகும். இது ஆக்சுவலா ஒரு எக்ஸல்ல போட்டு நான் தனியா போட்டு அனுப்புறேன் உங்களுக்கு.
ஓகே, ஸோ தட் வந்து அந்த ரேஷியோ வந்து நீ ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்துலேயுமே இந்த ரேஷியோ தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஷியாலா, ஷியாலா பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விஷயம். இப்போ நம்ம அனாஃபியை பார்த்தோம்ல, இங்கே வந்து ஷியாலா வந்து 9 ஷேர்ஸ். அதே மாதிரி டாக்டர் மோஸ்ட்லி இந்த அனாஃபியும் ஷியாவும் சேமாக தான் வரும். ஓகே, பட் இங்கே வந்து 9 ஷேரு, இங்கே வந்து 12 ஷேரு, இங்கே வந்து 9 ஷேர். அதான் ஒரு டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1/2 தான். 1/2 if there is no son. அதே 2/3 if there is son. ஃபாதருக்கு பை டெஃபினட் 1/6 போயிடணும். மதருக்கு வந்து ஒரே பையனாக இருந்தால் வந்து 1/6. அவங்க அதுலேயே நிறைய பேர் இருந்தால் மதருக்கு வந்து 1/3 தான் ஷேரு. அதே மாதிரி பிரதருக்கு பார்த்தீங்கன்னா, பிரதருக்கு வந்து பசங்க, அதாவது அந்த அண்ணனுக்கு பசங்களோ யாரோ நிறைய பேர் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1/3 தான் போகும். அப்படி இல்லைன்னா வந்து 1/6 போகும். ஓகே, இது வந்து ஒரு டெஃபினட் இதுவே. இந்த சன்னிலாவும் ஷியாலாவும் ஹனஃபிலாவும் நீங்கள் இந்த ரேஷியோ வந்து மக்கட்சி தான் அவனை வேற வழி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எதனா வருதா? ஹிந்து, தக்ஷரா, முஸ்லீம். இங்கே பாருங்க. ஸோ இது என்னன்னா, வாலி அப்படின்றவர் ஒரு முஸ்லீம். ஓகே, ஸோ அவர் என்ன பண்றாரு, he has taken a house from his father from Chittoor and he is living with a friend Karim. So Karim கூட ரொம்ப நாள் இருந்ததுனால வந்து he wants to gift that flat to Karim. ஓகே, அப்போ அந்த வாலிக்கு ஒரு பிரதர் இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, எல்லாம் பேசி கொண்டு தான் வந்து இந்த ஃப்ளாட்டை வந்து கிஃப்டிங்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்துட்டதுக்கு அப்புறமா வந்து வாலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சோன்னா அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் ஃப்ளைட்டை பிடிச்சி போகும்போது அந்த ஃப்ளைட் வந்து ஏர் கிராஷ் ஆகிடுது. அப்போ ஏர் கிராஷ் ஆனவுடனே இன்னும் அந்த ஹவுஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே இன்னும் கம்ப்ளீட் ஆகல அந்த கிஃப்ட். ஓகே, இன்னும் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த வாலி பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு அட்வொகேட் மூலமாக வந்து கேஸ் போடுறாரு. இல்லை, அந்த வாலியினுடைய ஃப்ளாட் வந்து எனக்கு வரணும், ஃப்ரெண்டு கரீமுக்கு போகக்கூடாது. ஓகே, இஸ் காலிங் அஸ் டெலிவரி ஆஃப் பொசஷன் இன்னும் நடக்கலை. ஓகே, இன்னும் வந்து அவன் வந்து காலி பண்ணலை. வாலி வந்து காலி பண்ணாமல் இன்னும் கரீம் உள்ளே வரலை. ஓகே, அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டெலிவரி ஆஃப் பொசஷன் நடக்கவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பிரதர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு இல்லையா, அது வந்து மெயின்டைனபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கிஃப்ட் அப்படின்னு ஒன்று முஸ்லீம் லாவில் இருக்கு. ஓகே, ஸோ அதில் ஒரு ஆஃபர் இருக்கணும், ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும், ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கணும். மூணுமே நடக்கணும். ஆஃபர், அக்செப்டன்ஸ், டிரான்ஸ்ஃபர். இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் நடக்கல, ஆஃபரும் அக்செப்டன்ஸும் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்போ இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது ஓகே, ஸோ ஹீ மேக்ஸ் சென்ஸ், ஹீ ஆக்சுவலி ஹேவ் த அந்த ஃபைல் போட்டது அந்த ஃபைல் பண்ண கேஸ் வந்து வேலிட் தான். ஓகே, அது வந்து இன்வேலிட் கிடையாது. ஹிந்து 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 சன்னிலா. ஓகே, ஸோ சன்னிலா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸு. நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன சன்னிலாவில் உள்ள அதே பர்சன்டேஜ் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து ஒரு 50 crore வச்சிருக்காரு அமௌண்ட்டு. அவர் வந்து 3 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் இறந்துட்டதுனால 3 பேருமே விடோ தான். இந்த எக்ஸுக்கு ஒரு ஃபாதர் மதர் இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, S1 S2 S3, 2 டாட்டர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி பிரித்து கொடுக்கணும் அந்த 50 crore rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன்டேஜ் நான் பர்சன்டேஜ் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேரை அந்த ஷேரில் தான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 விடோவுக்கு அந்த இது போவோம். ஓகே, இந்த மதருக்கு ஒரு ஷேர் சொன்னல, மதருக்கு வந்து 1/6, ஃபாதருக்கு வந்து 1/6, ஸ்பவுஸுக்கு வந்து 1/8. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன்னும் டாட்டரும் 2 பேருமே இருக்காங்க. அப்படின்னா வந்து டாட்டருக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன அதே ஷேரு, சன்னுக்கு வந்து ஒரு ஷேரு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தட் ஃபாதர் 1/6, மதர் வந்து 1/8, சாரி மதர் 1/6, ஃபாதர் 1/8, அப்புறம் வந்து 1/8 ஆஃப் ஷேர் ஈக்குவலி. ஸோ S1 சன்னுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டாட்டர்ஸை விட டபுளாக கிடைக்கும். ஓகே, தட் இஸ் த சன்னிலா. அப்புறம் ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, ஹிந்து சன்னி முஸ்லீம். அது இது பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான்.
ஒரு இவர் இருக்காரு எம், ஒரு சன்னி முஸ்லீம், டைடு, எஸ் 2 டாட்டர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது சன் இல்லை. ஸோ சன் இல்லை அப்படின்னா வந்து டாட்டரோட ரேஷியோ மாறும். ஓகே, விடோ இருக்காங்க, மதர் இருக்காங்க, ஃபாதர் இருக்காங்க. லாஸ்ட் டைம் சொன்ன அதே மாதிரி தான், ஃபாதருக்கு 1/6, மதருக்கு 1/6. ஏன்னா இங்க வந்து D1 D2 இருக்காங்க. பசங்க இல்லைன்னா இவங்களோட ஷேர் மாறிடும், ஃபாதர் மதருக்கு ஷேர் மாறிடும். ஸோ சில்ட்ரனுக்கு 4/6, ஸ்பௌஸுக்கு 1/8. கிறிஸ்டியன் ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் அண்டர் இந்தியன் சக்சஷன் ஆக்ட். அவ்வளோதாங்க.